ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீஷா. வெல்கம் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் வித் ஸ்ரீ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, கான்ஸ்டிபேஷன் பத்தி பார்க்க போறோம். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ யூசுவலா நார்மல் டெலிவரிக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து நல்லாவே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ண நான் எந்தெந்த மாரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் பத்தி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆஃப்டர் நார்மல் டெலிவரி முன்னாடி மாரி ஃப்ரீயா மோஷனும் போக முடியாது, ஃப்ரீயா யூரினும் போக முடியாது. எதுனாலனா எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ்னால. எனக்கெல்லாம் இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கிறதுனால ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி தான் மோஷன்ஸே நான் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறமா நார்மல் டெலிவரின்றது நார்மலா டெலிவரின்றதே பிக் ப்ராசஸ். ஸோ அதனால எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து இருந்துச்சு. ரியலாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தா. அதுவும் ஆஃப்டர் டெலிவரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதோட சேர்த்து இந்த எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வேற இருக்குமா, ஸோ நெறையவே டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு ஒரு 10 டேஸ்ல வந்து டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் இருந்துச்சு. அவங்க வந்து ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க. ஆல்சோ யூட்டரஸ் வந்து நல்லா ஷ்ரிங்க்கா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஆல்சோ ப்ளீடிங் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு செக் பண்றதுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் டாக்டர் கிட்ட போகும்போது வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன் டாக்டர் கிட்ட. இந்த மாரி கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிரப் குடுத்தாங்க. ஆல்சோ ஃபுட்ல வந்து சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க. யூசுவலா ரைஸ், கார்ப்ஸ ஹையா சாப்பிடுறத விட வெஜிடபிள்ஸ் அப்புறமா கீரை இருக்கும் பாருங்க. அது வந்து நெறைய வச்சுட்டு சாப்பிட சொன்னாங்க. ரைஸை விட வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி. ஸோ கீரை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அயனும் கிடைக்கும், பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ வெஜிடபிள்ஸ் நெறைய சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர் அதிகமா இருக்கு. ஸோ டைஜஷன் வந்து நல்லாவே நடக்கும். ஸோ என்னோட ஃபுட்ல இந்த மாரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ண பிறகு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ லைட்டா குறைய ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தேன். எஸ்பெஷலி என்னோட பிளேட் எப்படி இருக்குன்னா, ரைஸ் ஒரு போர்ஷன் இருக்கும், கறி ஒரு போர்ஷன் இருக்கும். ரைஸை விட வெஜிடபிள்ஸ் நெறைய எடுத்துப்பேன். ஆல்சோ எவ்வளோ நாள் என்னால கீரை வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமோ, அவ்வளோ நாள் வந்து நான் கீரை இன்க்ளூட் பண்ணேன். எய்தர் பொரியலா ஆர் எல்ஸ் உங்களால கீரை யூஸ் பண்ணி ஏதாச்சு சாம்பார் பண்ண முடியும்னா, அது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நான் சைமல்டேனியஸா ஃபுட்டும் இந்த மாரி சேஞ்ச் பண்ணிட்டு, டாக்டர் குடுத்த சிரப்பும் கரெக்ட்டா அவங்க சொன்ன போர்ஷன்ஸ்ல ஃபாலோ பண்ண பிறகு வந்து வீக் பை வீக் வந்து ரெட்யூஸ் ஆச்சு. டே பை டே சொல்ல மாட்டேன். வீக் பை வீக் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. எனக்கு வந்து பிஃபோர் பிரெக்னன்சில ஆர் எல்ஸ் பிஃபோர் பிரெக்னன்சில போற மாரி மோஷன் பாஸ் பண்றது வந்து எனக்கு 2 to 3 மந்த்ஸ் வந்து எடுத்துச்சு டைம். அவ்ளோ டைம் எடுத்துச்சு. ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சி செக்ஷனும் ஆர் எல்ஸ் நார்மல் டெலிவரியும் எந்த டெலிவரி ஆனாலும் எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ இந்த 3 மந்த்ஸ்ல எவ்வளோதான் நம்மளுக்கு அந்த ஃபாலோ பண்ணி எல்லாமே அந்த சிரப்பு, ஃபுட்டு எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலும், அப்பப்பயும் நடுவுல கான்ஸ்டிபேஷன் வந்துட்டு, வந்துட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா எல்லாம் போகல. ஸோ கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. அதுவே கொஞ்சம் நல்லா ரிசல்ட் குடுக்கும். எனக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் முன்னாடி மாரி ஃப்ரீயா மோஷன் போறதே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்க கூட. So that's it for today's video. Bye.